ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் யான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இந்த பிரெக்னன்ட் ஃப்ளவர்ஸ் ரூம் சிட்டி டிகிரி எபிசோட் 10 தான் இந்த வீடியோ வந்து பார்க்குறோம். இந்த வீடியோ ரொம்ப காமெடி பண்ணாமல் போக சொல்லலாம். அதனால நேரத்தை வச்சாக்கம் வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதே எடுத்தவொடனே உசாமி எனக்கு நிறைய சீ பூச்சி கொண்டு வாங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பா நீயே இங்கே எல்லாத்தையும் சாப்பிட்ற போல தெரியும்ல, நீ தான் இங்கே லேட்டாக வந்த. ஆ அதுக்கு தான் நான் முதல்ல சாரி கேட்டேன்ல. இப்போ எனக்கு பசிக்குது. சரி நீங்கள் என்ன சாப்பிட போறீங்கன்னு கேட்க சுபார் இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு சாண்ட்விச்சே போதும்னு சொல்கிறா. அப்போ அவர் இருந்துக்கிட்டு ரெண்டரோ நீ என்ன சாப்பிட போறேன்னு கேட்க அதுவா அது சரி இங்கே பாரு, இந்த பாஸ்தா நல்லா இருக்கும் போலேன்னு சொல்ல அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க நம்ம யோரிட்டாவும் சாக்குவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உசாமே சரி வாங்க இது எல்லாத்தையும் நம்ம எழுத்து கட்டுவோம்னு சொல்கிறான். பகுரி இருந்துக்கிட்டு சரி வாங்க படிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்ல உடனே சுபாரு ஏய் பகுரி ஒரு விஷயம் உசாமையை கொஞ்சம் பாருன்னு சொல்ல பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்கிறான். உசாமே என்னடா பண்ணிட்டு இருக்க, தூங்காதரா. அப்போ ரெண்டரை இருந்துக்கிட்டு அவன் போன எக்ஸாமில் தூங்காமல் படிச்சனால தான் இப்போ தூங்குறான் போல இருக்கு. ஓ அப்படியே அவசியம். உசாமே இங்கே நிறைய டெசர்ட்ஸ் வந்துட்டு ஆஃபரில் போட்டிருக்காங்கடா, அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான். நம்ம முதல்ல படிச்சு முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் சாப்பிடலாம் என்ன சொல்லன்னு கேட்க நான் இப்போ ஃபுல் எனர்ஜியில் இருக்கேன், வாங்க படிக்கலாம். அப்படியே அம்மா பிள்ளையும் பார்த்த மாதிரியா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. சரி ரெண்டரோ உனக்கு ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறா. ரொம்ப நன்றி, ஆனால் முதல்ல இதை நான் படிக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, ரெண்டரோ லஞ்ச் பிரேக்கில் படிப்பான். ஆமாம், நான் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. அதனால தான் நான் ஏதாச்சும் டவுட்டுன்னா உங்ககிட்ட கேட்குறேன். உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல கண்டிப்பாக கேட்குறான்னு அவரு சொல்கிறா. சுபாரு படிச்சுட்டு இருக்கா. அப்போ உசாமி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஏதாச்சும் பிரச்சனையா உசாமின்னு கேட்க என்னது அது அவ்வளோ பெருசா, இதுவா இது என்னோட ஸ்கூல் புக்கு. என்னடா எங்களோட ஸ்கூல் புக்கெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் உங்கள் ஸ்கூல் புக்கு அவ்வளோ பெருசாக இருக்கே, விக்கியோ பொண்ணுங்களா நீங்கள் வேறு லெவல் தான் போன்னு சொல்ல இவர்கிட்ட இருந்துக்கிட்டு முதல்ல நீ படுறான்னு சொல்கிறான். அவங்களோட ஸ்கூல் புக்கை நான் என்னோட மிடில் ஸ்கூல்லேயே படிச்சுட்டேனேன்னு சுபாரு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கா. எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டருக்கு ஒரு டவுட் வருது. உடனே ரெண்டர் வகரிக்கிட்ட கேட்க என்ன நீ கூப்பிட்டியா, என்னை கேட்கவே இல்லை, நீ மன்னிச்சிரு, உனக்கு ஏதாச்சும் டவுட்டான்னு கேட்க ஆமாம் இந்த இடத்துல வகரி ஃபோக்கஸாக படிச்சுக்கிட்டு இருந்தா அவன் மூஞ்சி இப்படி தான் இருக்கும் போலையே, ரொம்ப அழகாக இருக்காளே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க, உனக்கு இது புரிஞ்சா இல்லை நான் கவனிக்கல. சரி நான் அதை உனக்கு முதல்ல சொல்லித்தாருன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கா. அப்போ சுபாருக்கும் டவுட்டு வருது. இதை பார்த்துட்டு உசாமே சுபாரு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது அதான் எங்கே கூட நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேறு என்னமோ பெரிய சால்வ் பண்ணுற மாதிரி வாங்கிக்கிறான். அது புஜா இது என்னன்னா மந்திரவாரி புக்கு மாதிரியா இருக்குது, எதுக்கு அதெல்லாம், அந்த புக்கை அவகிட்ட கொடு. சாரிப்பா சுபாரு கொஞ்சம் எனக்கு புரியலைன்னு சொல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறா. இதை பார்த்துட்டு சாக்கு உனக்கு எந்த சமம் புரியல, நான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சால்வ் பண்ணி தரான். என்னதே கிக்கே புக் மேட்ஸை சாக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிட்டானா, என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ அறிவை வச்சுக்கிட்டு நீ ஏன்டா சுடையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கான் உசாமே. அதில் என்ன இருக்குது. அப்போ சுபாரு இருந்துக்கிட்டு இதை எப்படி பண்ணேன்னு கேட்க அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது அவ்வளோதான் சொல்கிறான். அப்போ யோரிட்டா சாக்கு நீ எனக்கு புரியாத சம்பளம் சொல்லிக் கொடுக்கும்போது அது உண்மையிலே எனக்கு புரியாதரா, என்னடா சொல்கிற, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லி ரெண்டாரோன்னு கேட்க அதுவா நீ சொன்னது இப்போ என் காதில் விழலையே அடப்போங்கடான்னு சொல்லி சாக்கு ஒரு மாதிரி சோகமாக உசாமி இருந்துக்கிட்டு விடுப்பா, சில நேரத்தில் நீ பேசுகிறதே புரியாது, ஆஃப்டர் ஒரு சம்மு தானே, அதுவும் இல்லாமல் நீ சொல்லிக் கொடுக்குற எங்களால் தான் புரிஞ்சிக்க முடியல, அதுக்கே நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும்டா சாக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. சுபாரு இந்த புத்தகத்தை நான் எடுத்துக்கிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள சம்மலாம் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறான். அவங்களுக்கும் ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கிறாங்க. அடப்போங்கடா நான் மாதிரி நினச்சி போகிறேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போக இதுக்கெல்லாம் யாராச்சும் கோச்சிக்கிட்டு போவாங்கடா மேலே உட்காரான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறாங்க. மறுநாள் ஸ்கூலில் உசாமே நம்ம எல்லாரும் ரெண்டாவது வாட்டி ஒரு வழியாக பாஸ் ஆகிட்டோம், இனிமேல் சம்மர் லீவுக்கு நம்ம படிக்க வர தேவையே இல்லைன்னு ஆனந்த கண்ணி படிச்சுட்டு இருக்க. வழக்கம் போல ரெண்டு பேர் ரெண்டரோ உசாமி நீங்கள் எப்படா பாஸ் ஆனீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ உசாமி இருந்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு புது டீச்சர் கிடச்சிருக்காருன்னு சொல்ல அது புது டீச்சரா, அது கண்டிப்பாக சாக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாக்கு எனக்கு சொல்லி கொடுறான்னு கேட்க என்ன போட்டு வரீங்கன்னு சாக்கு மூஞ்ச திருப்பிக்கிறான். உடனே உசாமே சாக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்காமல் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சார் வந்துடுறாரு, எல்லாரும் அவங்க இடத்துல உட்காருங்கன்னு சொல்கிறாரு. ஒரு வழியாக ஃபைனல் எக்ஸாம் முடிச்சு சம்மர் வெக்ஷன் வந்துருச்சு, அதனால் நீங்கள் எல்லாரும் ஒழுங்காக இருங்க. சரி நீங்கள் சம்மர் வெக்ஷனில் என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு கேட்க சார் நான் பீச்சுக்கு போகிறேன் சார், நான் யான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன்னு ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சார். அப்போ எங்களுக்கு படிக்கிறது எதுவும் இல்லையான்னு கேட்க படிக்கிறது முக்கியம்தான், அதை விட ஸ்டூடெண்ட்ஸோட சந்தோஷம் தான் முக்கியம், இதெல்லாம் கொஞ்சம் காலம்தான், நீங்கள் பெரிய பசங்களாக வந்தோடனே கண்டிப்பாக உங்களோட ஸ்கூல் டேஸை மிஸ் பண்ணுவீங்க, அதனால் ஸ்கூல் டேஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த சம்மர் உங்களுக்கு எந்த வித ஹோம்ஒர்க்கும் இல்லைன்னு சொல்ல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஃபெயில் ஆனவங்க கண்டிப்பாக ஸ்கூல் வரணும்னு சொல்ல சோகமாகறாங்க. விண்டரோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம எங்கேயாச்சும் போகலாமான்னு கேட்க உசாமி இருந்துக்கிட்டு நான் ரெடியாக இருக்கேன், சரி நம்ம எங்கே போகலான்னு கேட்டுட்டு இருக்க ரெண்டரோ நீயே சொல்லுன்னு சொல்ல நம்ம பசடி பாலின்னு போகலாமான்னு சொல்கிறான். சூப்பர்ப்பா அடிப்பொலி, ஆனால் கேமை சும்மா விளாண்டா நல்லா இருக்காதுல்ல, அதனால் தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு லஞ்ச் வாங்கி தரணும், அப்புறம் நம்ம இதெல்லாம் டீமாக விளாட்லாம். நான் ரெண்டரோ டீம்னு அப்படி பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டரோ மனசுக்குள்ள ரீசெண்டாக நடந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்லேருந்து நாங்கள் எல்லோரும் ஒன்று ஒழுங்காக இருக்கோம், நான் சிட்டியில் ஜாயின் பண்ணும்போது இப்படி நடக்கும் நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் அவரையே நான் பார்த்ததுலேருந்து தான், அது யாராலையும் மாற்ற முடியாதுன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு போகிறான். அப்போது இவங்களுக்கு எதிர்த்தாப்புல கிக்கியோ பொண்ணுங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே கொஞ்சம் பாரு அது கிக்கியோ பொண்ணுங்க தானே, அந்த சில்வர் கலர் முடி பொண்ணை பார்த்தியா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. வேகமாக உசாமே
வகூரி வாய முர்றா பைத்தியக்காரா, நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. சாரிப்பா. இந்த பொண்ணு தானே அன்னைக்கு கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்துச்சு. உசாமி, இப்போ உனக்கு அடிபட்டு இருந்துச்சுல, சரியா போயிடுச்சான்னு கேட்க, அதெல்லாம் எப்பயோ சரியா போயிடுச்சுன்னு ரெண்டரோ வந்து பார்க்குறான். ஆனால் அந்த பொண்ணு யாருக்காக நின்றுட்டு இருந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டரோ வகுரியை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ரெண்டரோ ரெண்டரோன்னு உசாமியை கூப்பிட, என்னடா பார்த்ததெல்லாம் போதும், நம்ம வந்து போகலாம்னு சொல்கிறான். இப்போ உசாமே, ரெண்டரோ உனக்கு என்னடா ஆச்சு? நீயும் வகுரியும் டேட் பண்ணுறீங்க போல. என்னது டேட்டிங்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யாரா இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது? நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஓ அப்படியா? உனக்கு வகுரியை பிடிக்கும் தானே? இதுக்கு நான் இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ நடக்கிறதே இதெல்லாம் எப்பயோ தெரிஞ்சு அந்த 2 பேரும் கூட நோட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ வகுரிக்கிட்ட பேசுகிறப்ப எல்லாமே தெரியுதுடா. என்னடா சொல்கிற? நம்ம இப்போ 2 ரூபா தனியாக வர தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் சாகு சொல்கிறான். அப்போ உசாமே, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா என்கிட்ட கேளு, நாங்கள் பண்ணுறோம். இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறதுல நான் தான்டா கில்லாடின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சாக்கு பின்னாடி போடதைய கட்டி ஒரு அடி அடிச்சுட்டு, அவனை பேசி பதட்டப்பட வைக்காத லூசு பையலன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ யோரிட்டா, ரெண்டரோ உனக்கு எதுவும் ஆகலையே, நாங்கள் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ரெண்டர் வந்துக்கிட்டு, இவங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் அப்போ வகுரிக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ உசாமியை பார்த்தா செமையா விளாட்றான். அப்போ சாக்கு போகிறான். இவன் ஒழுங்கா விளாடுவானா? இவன் ஒழுங்கா விளாண்டதான் நான் என்னைக்கும் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாக்கு இருந்துக்கிட்டு ஒரே ஸ்ட்ரைக்கில் எல்லாத்தையும் முடிச்சுட்டான். என்னடா இது, இவன் அழகா இருக்கான், நல்லா படிக்கிறான், நல்லா விளாட்றான், இவனுக்குன்னு ஒரு வீக்னஸே இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ உசாமே, சாக்கு வந்து ரொம்ப நாளாக வீடியோ கேம்ஸ் விளாடுவான்ப்பா. அப்படியா? அப்போ நம்ம ஒரு நாள் சாக்கு வீட்டில் போய் வீடியோ கேம்ஸ் விளாட்றோன்னு சொல்ல, ஏன்னா என்கிட்டயே வரீங்கன்னு சாக்கு நினச்சிட்டு இருக்கான். இந்த சைடு ரெண்டரோ பால் வந்து போட வந்திருக்கான். அவன் பார்த்தா ஒழுங்காவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டரோ, உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ரெண்டரோ என்னடா மறுபடியும் இப்படி ஆயிட்டானா? எங்களுக்கு நல்லது தான். அப்போ உசாமே, இந்த லட்சணத்தில் வர இவங்க நம்மளை ஜெயிக்க போகிறாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களை ஜெயிச்சு காட்டுவோன்னு சொல்லிட்டு சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டரோ, எனக்கு மைண்டு கொஞ்சம் சரியில்லை, நான் ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறான். ரெண்டரோ உசாமே சொன்னதை நினச்சிட்டு இருக்கான். ஒருத்தவங்களை டேட் பண்ணுறதுனா என்னது, அது எப்படி இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் வகுரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்கணும், அவ்வளோதான். ஆனால் இந்த ஃபீலிங்கே ரொம்ப புதுசாக இருக்குன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கான். அப்போ யோரிட்டா, ரெண்டரோ யோரிட்டா நீ எப்போ வந்த? அதை குடிக்கிறியான்னு கேட்க, சாரிப்பா, என்னால் ஒழுங்காகவே ஃபோக்கஸ் பண்ண முடியலை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கெல்லாம் உசாமி தானே காரணம். ஏன்னா அவன் தான் அவன்கிட்ட வகுரியை லவ் பண்ணுறேன்னு வந்து கேட்டான். என்னப்பா ஏதாச்சும் ஆச்சான்னு கேட்க, இல்லை நீ திட்டுப்புனா அப்படி கேட்டியா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அப்படி அவன் இதை பற்றி யோசிக்காமல் கேட்டது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பான்னு சொல்ல, யோரிட்டா டேட்டிங்னா எப்படி இருக்குன்னு கேட்குறான். உண்மையாக சொல்லணும்னா அது எப்படி இருக்கும் எனக்கே தெரியாதுப்பா. இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் கேட்கல, ஏன்னா அதை பற்றி கேட்டிருந்தா அவங்க ஏதாச்சும் கேள்வியாக கேட்டிருப்பாங்க. ஆனால் டேட்டிங்னா இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து போகிறதா கூட இருக்கலாம், இல்லைன்னா அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லைனா அது மற்றவங்க பர்ஸ்பெக்டிவில் ஒரு விதம் மாறலாம். இன்னும் ரெண்டரோ முத முறையாக என்கிட்ட அட்வைஸ் கேட்குற போல், ஆனால் நீ இப்படி கேட்குறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முத முறையாக உன்னோட ஃபீலிங்ஸை நீ வெளிப்படுத்துகிற. உதாரணத்துக்கு நீ சொல்லணும்னா, நீ உன்னோட முடிக்கு டை அடித்தது, கடுக்காம போட்டது, இதெல்லாம் நீ ஒரு வழியாக உன்னை சுற்றி இருக்கிறவங்க நம்ப ஆரம்பிச்சிட்ட. ஆமாம், நான் உன்னை நம்புறேன்னு சொல்ல, சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டேவும், நீ வகுரியை பற்றிலாம் கவலைப்படாத, நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் கூட தான் நிற்பேன் ரெண்டரோன்னு சொல்ல, யோரிட்டா நீ அப்படியே ஒரு தம்பி மாதிரி பேசுகிறேன்னு சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் இப்போ வந்து விளாண்டா தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடா இன்னைக்கு இவங்க ரொம்ப செமையாக விளாட்றாங்களே. அப்போ யோரிட்டா, ரெண்டரோ அவங்கள உனக்கு தோக்கடிக்கணும்னு தோணலையா? அவங்கள தோக்கடிச்ச உடனே உசாமி மூஞ்சியை வந்து பார்க்கணுமே, அது ரொம்ப பண்ணாக இருக்கும்ப்பா, அதனால அவங்களுக்கு பதிலடி தரணும்னு சொல்கிறான். நீ சரியாக சொன்னடான்னு சொல்லிட்டு விளாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ரெண்டரோக்கு நிறையா மெசேஜாக வந்துட்டு இருக்கு. எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்து தான் வந்துகிட்டே இருக்குது. ரெண்டரோ, யோரிட்டா வந்துட்டு கருணையே இல்லாதவன் தான், ஆனால் இன்னைக்கு பார்த்தா அவங்க வந்து கேமில் ஜெயிச்சிடுறாங்க, இன்னைக்கு நல்லா இருந்துச்சுன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கான். அந்த மெசேஜில் நம்ம சம்மர் வெக்கேஷனில் என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. என்னது சம்மர் வெக்கேஷன் வகுரி கூடயா? இந்த வட்டமும் அவள் எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, ஆனால் நாங்கள் எல்லாருமே குரூப்பாக தானே ஸ்டடி பண்ணோம், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க. சுபார்கிட்டேருந்து ஏதோ மெசேஜ் வருது. பார்த்தா 22ஆம் தேதி வகுரிக்கு பர்த்டேவான். அதில் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு ரெண்டரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெண்டரோ வகுரிக்கிட்ட லவ் சொன்னானா இல்லையா நம்ம வரப்போகிற எபிசோடில் வந்து பார்க்கலாம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.